இந்த தாத்தா தண்ணியில இருந்து ஒரு தங்கத்தை எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வளர்க்குற அந்த நாய்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி தங்கத்தை கண்டா நீயும் எடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த நாயும் அந்த மாதிரி தங்கம் இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்குது. அப்படி தேடும்போது மிகப்பெரிய ஒரு தங்க கட்டையை எடுத்துருது. அதுக்கப்புறமா அந்த நாய் நம்ம ஓனர் சின்ன தங்க கட்டியை தானே கேட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பெரிய தங்க கட்டியை தண்ணியில போட்டு சின்ன தங்க கட்டியை தேட ஆரம்பிக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்களும் ஓடிக்கி இருக்கு. ஒரு நாள் இவங்க தங்கம் எடுத்துக்க இருக்கும்போது அந்த வழியா வெள்ளையா ஏதோ ஒண்ணு போகுது. இது அந்த நாய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் சொல்றாரு, என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த நாயும் அந்த இடத்துல போகுது. அப்படி போனா அந்த இடத்துல வெள்ளையா ஒரு அழகான ஒரு ஓநாய் வருது. அந்த ஓநாயை பார்த்தோன்னா நாய் பயந்து போயிருது. ஆனா போக போக இவங்க ரெண்டு பேருமே நண்பர்களா மாறிடுறாங்க. நண்பர்களா மாறினதுக்கு அப்புறமா அந்த ஓநாய் அதோட கூட்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த நாயும் அந்த கூட்டத்து கூட பழகுது. அதுக்கப்புறமா அந்த ஓநாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேட்டையாடுறது எப்படின்னு சொல்லி இந்த நாய்க்கு கத்து கொடுத்துக்கிறாங்க. கத்து கொடுத்த வித்தையை வச்சு இந்த நாயும் அந்த வேட்டையாடும் முறையை பயன்படுத்தி நிறைய மீன்களை புடிச்சு கொண்டு வந்து அந்த வயசானவர்கிட்ட கொடுக்குது. அதுக்கப்புறமா அந்த நாய் அந்த ஓநாய்கள் கூட இருக்கத அந்த வயசானவர் பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வயசானவர் அந்த நாயை கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு இன்னொரு குடும்பம் இல்ல, இதுதான் உனக்கான குடும்பம், அதனால நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாயை அந்த ஓநாய்கள் கூடவே அனுப்பி வைக்கிறாரு.